எல்லாருக்கும் வணக்கம். ஹை ப்ரொஃபைல் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இந்த 2025 மெகா ஆக்ஷனில் டீம்ஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குலாம் சொல்லப்படுது. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் கேஎல் ராகுல். இப்போ அவர் எல்எஸ்ஜியோடைய கேப்டனாக இருக்கார். இப்போ வரப்போகிற ஐபிஎல்ல கன்ஃபார்மாக எல்எஸ்ஜியோட அவர் அசோசியேட்டே இருக்க மாட்டாருன்னு தெரியுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போது எல்எஸ்ஜியிலேருந்து கேஎல் ராகுல் எங்கே போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் ஆப்ஷன் அப்படின்னா அது வந்து ஆர்சிபியாக தான் இருக்க முடியும். நாம் வந்து நிறையா டீம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில். ஆனால் 99% சாத்தியமான ஒரு டீம்னா அது ஆர்சிபி தான் இருக்க முடியும். கன்ஃபார்மாக ஆர்சிபி கேஎல் ராகுலை இந்த தடவை விட மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி கேஎல் ராகுலை எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் வர மொதல் காரணம் என்ன தெரியுமா? அதுதான் கேப்டன்சி ஆப்ஷன். இப்போது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வேறு வழியே இல்லாமல் கேப்டனாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ 4 பிளேயர்ஸ் தான் ஐபிஎல் டீம்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா கன்ஃபார்மாக அந்த ரூல்ஸ் படி தான் ஆர்சிபி போய் ஆகணும். அதனால் எந்த 4 பிளேஸை அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா, விராட் கோலி, முகமது சிராஜ், ராஜத் படிதர், அப்புறமா வில் ஜாக்ஸ், இந்த 4 பேர் ரீட்டைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வேறு வழியே இல்லாமல் டூப்ளசிஸை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா டூப்ளசிஸோடைய கேப்டன்சியும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை கப்பு ஜெயிச்சிருந்தா கூட டூப்ளசிஸ் உள்ளே வந்திருப்பார். ஆனால் அந்த கேப்டன்சி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ன போது கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணி மேபி ஆர்டிஎம் கோடு உள்ளே வந்தால் அதில் இவங்க எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த ரூல் வந்தால் அப்படியும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணி மறுபடியும் அவரை வந்து ஆக்ஷனில் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கேஎல் ராகுல் ஓப்பன் ஆப்ஷனாக இருக்காரா, அதனால் இந்த கேப்டன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கேஎல் ராகுலை கரெக்டாக அவங்க வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. நான் கேஎல் ராகுலுக்கும் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அதனால் இப்போது இந்த ஆர்சிபிக்கு ஒரு இந்தியன் கேப்டன் தேவைப்படுறாரு. அப்படி பார்க்கும்போது கேஎல் ராகுல் ஆர்சிபியில் கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்டன்சி ஆப்ஷனால் ஆர்சிபி கேஎல் ராகுலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதில் வர அடுத்த ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அதுதான் ஓப்பனர். இப்போ டூப்ளசிஸும் விராட் கோலி தான் ஓப்பனிங் இறங்கினாங்க இந்த ஆர்சிபியில். ஆனால் இப்போ டூப்ளசிஸை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஒரு ஓப்பனர் ஸ்லாட் வந்து காலியாக இருக்கும். அதனால் கேஎல் ராகுலை ஓப்பனராக கிளம்புறக்க வைக்க சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், வில் ஜாக்ஸும் ஓப்பனிங் இறங்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மறுபடியும் விராட் கோலி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விராட் கோலி, கேஎல் ராகுலும் ஓப்பனிங் இறங்கிறதுக்கான சான்ஸ் இல்லை தான் தோணுது. ஏன்னா ஒரு லுக்கலைக் பேட்டராக தான் 2 பேருமே இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி தான் அதுக்கப்புறமா ரன்ஸ் அடிப்பாங்க. அதனால் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண இன்னொருத்தவர் அக்ரெசிவ் ஆடக்கூடியவர். அந்த ஃபார்மட்டில் மேபி கேஎல் ராகுலை ஓப்பனராக இறக்க வச்சு வில் ஜாக்ஸை அப்படியே ஒரு பார்ட்னராக உள்ளே கொண்டு வரலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஒன்று இறங்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, மிடில் ஆர்டர்லேயும் கேஎல் ராகுல் கரெக்டாக ஃபிட் ஆவார். ஸோ இப்படி எல்லா இடங்கள்லையுமே இந்த ஓப்பனர், மிடில் ஆர்டர்னு கேஎல் ராகுல் ஆர்சிபியில் கரெக்டாக ஃபிட் ஆகிறாரு. இதில் வர அடுத்த முக்கியமான காரணம் இருக்குது, அதுதான் விக்கெட் கீப்பர். இப்போது ஆர்சிபிக்கு தினேஷ் கார்த்திக் இல்லை. அதனால் அந்த இடமும் காலியாக தான் இருக்கும். அனுஜ் ராவத் இருக்கார். ஆனால் அனுஜ் ராவத்தை கன்ஃபார்மாக அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வேறு பெர்ஃபெக்டான ஆப்ஷனே ஆர்சிபி கிடைக்கல. ஸோ கன்ஃபார்மாக கேஎல் ராகுலை அவங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்காவது எடுப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, கேஎல் ராகுல் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாருன்னு பாருங்கள். 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஒரு ஃபுல் டைம் விக்கெட் கீப்பராக தன்னுடைய திறமையை காட்டார். அந்தளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு பேட்டராகவும் ஒரு விக்கெட் கீப்பராகவும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஆர்சிபியில் அப்ளை பண்ண தான் போகிறாரு. இதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் பஞ்சாப் ஃப்ரான்ச்சைஸ்லையும் எல்எஸ்ஜிக்காக விளையாடினாரு. அப்போது விக்கெட் கீப்பர், ஓப்பனராகவும் இருந்திருக்காரு, அப்புறமா கேப்டனாகவும் இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து ஆர்சிபிக்கு செட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆர்சிபியில் ஏற்கனவே கேஎல் ராகுல் விளையாண்டுருக்காரு. ஆர்சிபி கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்த ஒரு 3 காரணங்களால் கன்ஃபார்மாக ஆர்சிபி கேஎல் ராகுலை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேஎல் ராகுல் ஆர்சிபிக்குள்ளே வரலாமா, இல்லை வேறு ஏதாவது டீமுக்குள்ளே போகலாமா? ஆர்சிபிக்குள்ளே வந்தால் இந்த 3 ரோலில் எது அவருக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.